ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ரஸ்மலாய் எப்படி வீட்டிலவே செய்யறதுன்னு. இது ரஸ்மலாய் ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நிறைய பேருக்கு ரஸ்மலாய் பிடிக்கும். ஆனால் எப்படி செய்யறதுன்னு மெத்தட் தெரியாது. இது நீங்கள் ஒரு வாட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஸ்மலாய் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. இதில் நான் வந்து சொல்கிற ஒரு டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரஸ்மலாய் வாயில் அப்படியே கரைஞ்சிடுங்க. நம்ம சில்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது வந்து ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரஸ்மலாய் ஸ்வீட் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது நான் ரெகுலராக வீட்டில் செய்வேன். என் வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த ரஸ்மலாய் ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பஞ்சு மாதிரி அப்படியே ரொம்ப சாஃப்டாக வரும். இது வந்து இது பார்த்திங்களா, அப்படியே பால், இதில் இந்த பன்னீர் நல்லா இது அப்படியே வாயில் கரைஞ்சிடுங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரஸ்மலாய் எப்படி வீட்டிலவே செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு 1 லிட்டர் பாலுக்கு வந்து 20 ரஸ்மலாய் வருங்க. இந்த கணக்கில் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது பார்த்துக்கோங்க. நான் 1 லிட்டர் பாலில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஒயிட் வினிகர் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு இந்த கப்பு தண்ணியில் அப்படி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டைரெக்டாக எலுமிச்சம்பழமோ வினிகரோ பாலில் சேர்க்காதீங்க எப்போவுமே. இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க். இது வந்து நல்லா திக் மில்க் இருக்கும் இல்லையா, நம்ம ஆரஞ்சு பேக்கெட் அந்த மாதிரி இல்லை, ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தால் தான் இந்த பன்னீர் நம்மளுக்கு நல்லா வரும். இது வந்து இப்போ பால் பொங்குது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடோட அந்த பால் அவ்வளோ சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பால் இப்படி நல்லா தெரிஞ்சிடும். தண்ணி செப்பரேட்டாக வரணும், பன்னீர் செப்பரேட்டாக வரணும். தண்ணி நல்லா செப்பரேட் ஆகிடணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது 1 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் 20 பீஸ் வரும். இப்போ நம்ம இது வந்து ஒரு நல்ல மெலிசான துணி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு மெஷ்ஷில் இது போட்டுட்டு அந்த துணி மேலே நம்ம பன்னீர் ஊற்றிடுங்க. இந்த பன்னீரில் நம்ம வினிகர் போட்டோம் இல்லையா, இல்லை எலுமிச்சம்பழம் போட்டோம், அந்த ஸ்மெல் இதில் இருக்கும். அதனால் நம்ம இந்த பன்னீர் வந்து நல்லா 2-3 வாட்டி நல்லா கழுவிடணும். அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போயிடணும். வினிகர் ஸ்மெல்லும் லெமன் ஸ்மெல்லும் எதுவும் வரக்கூடாது. அதனால் நீங்கள் 2-3 வாட்டி நல்லா கழுவிடுங்க. தண்ணி ஃபுல்லாக இதுலேருந்தே வந்துடணும். அதனால் இந்த மாதிரி மூட்டை கட்டிட்டு ஒரு டேப்க்கோ இல்லை ஒரு இதுக்கோ ஹுக்குக்கோ ஹேங் பண்ணி அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு கீழே விழுந்துடும். இப்போது நம்ம பாலுக்காக ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். இந்த பால் வந்து நல்லா பாயில் ஆகணும். இப்போ பாயில் ஆகும்போது நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்கலாம். ஃபுட் கலர் இல்லை மஞ்சத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் உங்ககிட்ட இல்லைன்னா சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலர் போட்டோம். இது பார்த்திங்களா, நல்லா லைட் எல்லோ கலர் வரணும். இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூள் போட்டுடலாம். ஏலக்காய் தூள் வந்து நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் குங்குமப்பூ கூட இதில் இப்போ சேர்த்துக்கலாம். கலர் வேண்டான்னு நினைக்கிறவங்க குங்குமப்பூ போட்டால் கூட அந்த கலர் எல்லோ கலர் சூப்பராக வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம 1/2 கப்பு வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கோம். கண்டென்ஸ்டு மில்க்னா மில்க் மேடு, மிட்டாய் மேட் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது நம்ம எக்ஸ்ட்ரா திக்னஸ்க்காக போடுறோம். உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நல்லா திக்கான பால் எடுத்தாலே போதும். இப்போ நான் 1/2 லிட்டர் கண்டென்ஸ்டு மில்க் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை வந்து நம்ம ஆல்ரெடி கண்டென்ஸ்டு மில்கில் ஸ்வீட் இருக்கும், அதனால் 1/2 கப்பு போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் போடலைன்னா நீங்கள் 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா ரஸ்மலாய் பண்ண முடியாதுன்னு இல்லை. திக்கு பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். அப்புறமா நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பால் நல்லா கூல் ஆகணும். இப்போ நம்ம பன்னீரும் நல்லா தண்ணி எல்லாம் இதாகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது பிளேட்டில் இந்த கை நான் காமிச்ச மாதிரி நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் இது நல்லா பிசையணும். இதில் இருக்கிற பன்னீர் ஃபுல்லாக நம்மளுக்கு மாவு மாதிரி நம்ம சாஃப்டாக வெண்ணெய் எப்படி இருக்கும், நமக்கு பட்டர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாவு வரணும். இது தாங்க மெயின் டிப்பு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இது பிசைகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இது சாஃப்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சூப்பராக ரஸ்மலாய் நம்மளுக்கு வரும்.
கொஞ்சம் சலிக்காமல் இது வந்து கொஞ்சம் இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் கை வலிக்கும் தான். ஆனாலும் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது இது நல்லா மசிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராக்ஸே இல்லாமல் இந்த மாதிரி ரஸ்மலாய் நம்மளுக்கு வந்துடும். எல்லா மாவும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரஸ்மலாயாக நம்ம உருட்டுட்டு ரெடியாக வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் பண்ண 1 லிட்டர் மில்கில் எனக்கு 20 ரஸ்மலாய் இந்த சைஸில் வந்துச்சு. இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு பாருங்கள், கிராக்ஸே இல்லை, சுத்தமாக ரவுண்டாக நல்லா வந்திருக்கு. இது நம்ம பிசையறதுல தான் இந்த ஷேப்பு கரெக்டாக வரும். இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணி அதில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் 5 கப்பு தண்ணி ஊற்றணும். கணக்கு பார்த்துக்கோங்க, 1 கப்புக்கு 5 கப்பு தண்ணி. 5 கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையணும். இதில் கூட நம்ம ஒரு சிட்டிகை கலர் போட்டுக்கலாம். ஏன்னா ரஸ்மலாய் நல்லா எல்லோ கலராக இருக்கும் இல்லையா, கலர் போட்டுட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையணும். சும்மா பாயில் ஆனால் போதும், நம்ம ரொம்ப பாகெல்லாம் வர வேணாம். இந்த சர்க்கரை போட்ட உடனே கரைஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு கொதி வந்தாலே போதும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணியிருக்கிற ரஸ்மலாய் எல்லாம் இதில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரஸ்மலாய் சைஸ் பார்த்துக்கோங்க, நீங்கள் குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம பாயில் பண்ண அந்த சைஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, சூப்பராக பெருசாகிடும். இது தண்ணியில் போட்ட உடனே, சர்க்கரை தண்ணியில் போட்ட உடனே நம்ம ஒரு வாட்டி கிளறிட்டு ஸ்டவ் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் நம்ம இது விட்டுறணும். சிம்மில் வச்சுடுங்க, 15 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். இது நல்லா அந்த தண்ணியில் கொதிக்கணும். அந்த தண்ணி பாதி தண்ணி ஆகிடும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்களா சைஸ் எப்படி பெருசாச்சு பார்த்தீங்களா, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அந்த தண்ணியும் கீழே போயிடுச்சு, நல்லா ரஸ்மலாயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குக்கிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இது மேலே ஊற்றிடுங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி அப்படின்னா நல்லா ஜில் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இந்த குக்கிங் ஸ்டாப் ஆகிடும், நம்ம ரஸ்மலாய் சாஃப்டாக இருக்கும். இதுதான் மெயின் டிப்புங்க. எல்லாரும் தப்பு பண்ணுறது இங்கே தான். நம்ம அந்த தண்ணி ஊற்றுனா தான் அந்த ரஸ்மலாய் திருப்பி ஹார்ட் ஆகாமல் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருக்கிற பால் இருக்கு இல்லையா, அது இதில் ஊற்றிடுங்க. நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு அந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. ரஸ்மலாய் எல்லாமே அந்த தண்ணியோடு சேர்க்காதீங்க. அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு எடுத்துட்டு நம்ம பால் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2-3 மணி நேரம் விட்டுறணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு விட்டுட்டோன்னா நம்ம இந்த போட்ட பால் ஃபுல்லாக அந்த ரஸ்மலாய்க்குள்ளே நல்லா சோக்காகி சூப்பரான ரஸ்மலாய் ரெடி ஆகிடும். மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் தூவிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்